கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு முறை கூட இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் தாமே உங்கள் ஒருவரையும் மென்மேலும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த நாளிலும் சற்று சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருவசனம் நாம் பாடமாக படிக்க கேட்ட யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 12வது அதிகாரத்தின் 3வது திருவசனம். ஜான் சாப்டர் 12 verse 3. ஒருவர் படிக்கலாம். இருந்தவாறே தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். மாட்சிமிக்க நல்ல ஆண்டவரே, வாழ்வின் எல்லாவிதமான நன்மைகளுக்கும் ஊற்றுமுறைவிடமாக திகழ்கின்றவரே, இந்த ஞாயிறினை எங்களுடைய வாழ்விற்கான ஒரு சிறப்புக்குரிய ஞாயிறாக நீர் அமைத்து தந்திருக்கின்றதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த பூனே பட்டணத்திலே நாங்கள் வாழுகின்ற போதும் ஆண்டவர் எங்களுடைய வாழ்விற்கு அருளி செய்த எங்களது தாய்மொழியிலே உம்மை சேவிப்பதற்கும் உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவதற்குரிய கிருபைகளை நீர் ஈவாக எங்களுடைய வாழ்விற்கு தந்திருக்கின்றதற்காகவும், எங்களுடைய தேசத்தின் பன்மை தன்மை நிறைந்த கலாச்சாரத்தை பேணுகின்றவர்களாக நாங்கள் வளருவதற்கும் ஆண்டவர் உதவி செய்கின்ற தயவிற்காக நன்றியந்தரதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய திருவார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கின்ற போதும் உமது வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் கண்டுகொள்ளும்படியாக ஆண்டவர் எங்களுடைய அகக்கண்களை திறந்து எங்களோடு பேசுகின்ற அனுபவங்களை காணவும், சத்திய ஆவியானவரை கொண்டு சத்தியத்தின் பாதையிலே ஆண்டவர் வழிநடத்தியருள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்த நாளுக்குரிய சிந்தனைகளை எல்லாம் தொடர்ந்து நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நீர் எங்களோடு பேசும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் படிக்க கேட்ட யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 12வது அதிகாரத்தின் 3வது வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது, அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமையினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது என்று நாம் காண்கின்றோம். ஒருவேளை இந்த நாள் நாம் தமிழ் புத்தாண்டு ஞாயிறாக அனுசரித்தாலும் நாம் ஒரு லெந்து காலத்திற்குள்ளதாகவே இருக்கின்றோம். ஆகவே இந்த திருவார்த்தையை மையமாக கொண்டு இந்த நாளிலும் ஆண்டவருடைய திருவார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். சிலுவையும் நற்செயலும் என்பதை மையமான கருப்பொருளாக கொண்டு இந்த நாளிலே ஆண்டவருடைய திருவார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசிக்கின்றேன். கிராஸ் அண்ட் குட் ஒர்க், சிலுவையும் நற்செயலும். நாம் இந்த லெந்து காலங்களிலே சிறப்பாக ஆண்டவர் இயேசுவினுடைய ஜெப வாழ்விற்கு அடுத்த காரியங்களை ஒவ்வொரு புதன்கிழமையிலும் நாம் சிந்தித்து வருகின்றோம். அதன் அடிப்படையிலே கடந்த புதனுக்கு முந்தின புதனிலே ஆண்டவர் இயேசு தன்னுடைய சிநேகிதனாகிய லாசருவிற்காக ஜெபித்த ஜெபத்தை குறித்து யோவான் 11வது அதிகாரத்திலிருந்து நாம் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அல்லது அதனுடைய ஒரு நீட்சியாகவே இந்த நாளிலே இந்த அருளுரையானது சிலுவையும் நற்செயல் புரிதலும் என்பதை மையமாக கொண்டு அமைகின்றதாக இருக்கின்றது. சிலுவை என்று சொல்லுவது ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வோடும் கிறிஸ்தவர்களாகிய நம் ஒவ்வொருடைய வாழ்வோடும் இன்னும் கிறிஸ்தவ விசுவாசத்தோடும் பின்னி பிணைந்ததாக இருக்கின்றதை நாம் காண முடியும். ஆக ஆண்டவர் இயேசு ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து
தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று கொடுத்த ஒரு அழைப்பினை ஏற்று அவருடைய சீடர்களாக அவரை பின்பற்றி வருகின்றவர்களை ஆண்டவர் இயேசு தன்னுடைய எருசலேம் பயண அனுபவத்திற்கு நேராக அல்லது எருசலேமினில் சிலுவையிலே அவர் நிறைவேற்ற இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய பலிக்காக அல்லது மீட்பிற்காக அவர் முன்னேறி வருகின்ற ஒரு சூழலை இந்த நாட்களிலே நாம் சிந்திக்கின்ற எல்லா சிந்தனைகளும் மையமாக கொண்டிருப்பதை நாம் காண முடியும். அதன் அடிப்படையிலே இங்கே ஆண்டவர் இயேசு பெத்தானியா என்று சொல்லுகின்ற கிராமத்திற்கு அவர் வருகின்றதை இந்த திருமறை பகுதியானது விளக்குகின்றது. அத்திப்பழத்தின் வீடு என்று அழைக்கப்படுகின்ற இந்த கிராமத்திற்கு ஆண்டவர் வருகின்றவராக இருக்கின்றார். ஒருவேளை இந்த திருமறை பகுதியை நாம் படிக்கின்ற போது ஆண்டவர் இயேசுவினுடைய இரவு உணவுக்கு முந்தைய, அதாவது நாம் ராப்போஜனம் என்று சொல்லி அனுசரிக்கின்ற ஹோலி கம்யூனியன் என்று சொல்வதற்கு ஆண்டவர் அதை ஏற்படுத்துவதற்கு முன்பதாக தனக்கு பிரியமானவர்களோடு ஆண்டவர் ஒரு உணவருந்திய அனுபவம் என்று உண்டு என்று சொன்னால் அது இந்த அனுபவம் என்பதை யோவான் நற்செய்தி ஆசிரியர் சிறப்பாக வலியுறுத்தி கூறுகின்றதை நாம் காண முடியும். ஒருவேளை நீங்கள் திருமறையை ஆழமாக படித்தீர்கள் என்று சொன்னால் 4 நற்செய்தி நூலிலும் இந்த நிகழ்வானது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் 4 நற்செய்தியாளர்களும் 4 கோணத்தில் இதை சொல்லுகின்றவர்களாக இருக்கின்றதை நாம் காண முடியும். இங்கே நாம் யோவான் நற்செய்தி நூலுக்குள்ளதாக நின்று காலத்தின் அருமையை கருதி சுருக்கமாகவே இந்த நாளிலே ஆண்டவருடைய திருவார்த்தை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த நற்செய்தியாளர் யோவான் ஆண்டவர் இயேசுவினுடைய பிரியமான ஒரு சீடனாக இருந்து ஆண்டவர் இயேசு செய்த அவருடைய நற்செய்திக்கு அடுத்த காரியங்களை, இன்னும் அவருடைய சிலுவை பாடு மரணங்கள் உயிர்த்தெழுதல் எல்லாவற்றையும் கூறுகின்ற போது ஆண்டவர் தேவனுடைய குமாரன் என்று நாம் விசுவாசிப்பதற்காக இவைகளெல்லாம் செய்திருக்கின்றார் என்று கிரமமாக அவர் வெளிப்படுத்துகின்றதை நாம் காண முடியும். அதில் யோவான் நற்செய்தியாளர் ஆண்டவர் இயேசு செய்த 7 அற்புதங்களை மையமாக கொண்டு அவருடைய இந்த நற்செய்தி நூலை அமைத்திருக்கின்றதை நாம் காண முடியும். அதில் ஆண்டவர் தன்னுடைய பொது வாழ்வினில் செய்த கடைசி அற்புதம் அல்லது அடையாளம் என்று சொல்லுவது மரித்து போன லாசருவை உயிர்த்தெழச் செய்வதாகும். அதன் மூலமாக தான் அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுவதை ஆண்டவர் நிரூபிக்கின்றவராக இருக்கின்றார். யோவான் 11வது அதிகாரத்தின் 25வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றைக்கும் மறியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்கின்றார். அதுதான் ஆண்டவர் இயேசு லாசருவை உயிரோடு எழுப்பி இந்த உலகத்தில் செய்த அவருடைய பொது வாழ்வினில் அவர் செய்த கடைசி அற்புதம் என்று சொல்லுகின்ற நிலைமையிலே யோவான் நற்செய்தி நூலாளர் பதிவு செய்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆனால் இந்த ஒரு நிலைமையினில் இருந்து ஆண்டவர் இயேசு இந்த ஒரு அற்புதத்தை செய்த பிறகு அவர் பப்ளிக்காக வெளியில் நடமாட முடியல. ஏன்னு சொன்னால் லைஃப் த்ரெட்டனிங் சிச்சுவேஷன் ஆண்டவருடைய வாழ்வை சூழ்ந்து கொள்ளுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக ஆண்டவர் இயேசு ஜெப வாழ்வினை குறித்து இந்த லந்து காலத்தில் நம்ம சிந்திக்கின்ற போது இயேசுவானவர் தன்னுடைய சீடர்களுக்காக ஜெபித்ததை குறித்து நாம் சிந்தித்தோம். இயேசுவானவர் தன்னுடைய ஊழியத்திற்காக ஜெபித்ததை குறித்து கூட நாம் சிந்தித்தோம். கலிலேய திருப்பணிக்காக, யூதேய திருப்பணிகளுக்காக ஆண்டவர் ஜெபிக்கின்றவராக இருந்தார். ஆண்டவர் நன்மை செய்கின்றவராக, நாடெங்கும் சுற்றித் திரிகின்றவராக, ஜெப ஆலயங்களிலே உபதேசிக்கின்றவராக, எங்கெல்லாம் ஆண்டவர் கடந்து செல்கின்றாரோ அங்கெல்லாம் தேவை நிறைந்த மக்களுக்கு நன்மை செய்கின்றவராக சுற்றித் தருகின்றார். ஆனால் அப்படிப்பட்ட ஒருவருக்கு எப்பொழுதுமே ஒரு வாழ்வின் அச்சுறுத்துதல் என்பது நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் காண்கின்றோம். இங்கே இந்த பெத்தானியா கிராமம் ஆண்டவர் இயேசுவின் விருப்பமான ஒரு கிராமம், ஆண்டவர் இயேசுவின் சிநேகிதரும் அவருடைய குடும்பத்தாரும் இருந்த ஒரு கிராமம் என்று சொல்லுகின்ற போது அந்த கிராமத்திலே ஆண்டவர் செய்த இந்த ஒரு அதிசயமான நிகழ்வின் மூலமாக அவர் மறைந்து வாழுகின்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டார் என்று சொல்லுவதை திருமறை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. யோவான் 11வது அதிகாரத்தின் 54வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, ஆகையால் இயேசு அதன் பின்பு வெளியரங்கமாய் யூதருக்குள்ளே சஞ்சரியாமல்
அவ்விடம் விட்டு வனாந்திரத்துக்கு சமீபமான இடமாகிய எப்ராயிம் எனப்பட்ட ஊருக்கு போய் அங்கே தம்முடைய சீடருடனே கூட தங்கியிருந்தார். ஏன்? 53வது வசனம் சொல்லுகின்றது, அந்நாள் முதல் அவரை கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை பண்ணினார்கள். We need to finish Jesus என்று சொல்லுகின்ற நிலைமைக்கு அன்றைக்கு இருந்த சமூகம் ஆண்டவருக்கு எதிராக செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு லைஃப் த்ரெட்டனிங் சிச்சுவேஷன்ல ஆண்டவர் மீண்டும் எருசலேம் நோக்கி பயணிக்கின்றவராக இருக்கின்றார். அடுத்த சண்டே நாம் குருத்தோலை ஞாயிறினை கொண்டாடுவதற்காக ஆயத்தப்படுகின்றோம். ஆக இந்த குருத்தோலை ஞாயிறினை அல்லது இந்த குருத்தோலை பண்டிகையை நாம் கொண்டாடுவதற்காக ஆயத்தப்படுகின்ற ஒரு சூழலில் ஆண்டவர் தன்னுடைய சிலுவையை நோக்கிய பயணத்தை மேற்கொள்ளுகின்றவராக இருக்கின்றார். ஆக ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன் என்பதை உபதேசமாக சொன்ன ஆண்டவர் தன்னுடைய வாழ்வினில் சிலுவையை ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நெருங்கி வருகின்ற போது அதை கண்டு அஞ்சி அவர் ஓடிவிடாமல் வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போன ஆண்டவர் மீண்டும் எருசலேமை நோக்கி அவர் பிரயாணப்படுகின்றவராக இருக்கின்றார். அதைத்தான் யோவான் 11வது அதிகாரத்தின் 55 முதல் 57 வரை உள்ள வசனங்கள் கூறுகின்றன. ஆனால் அதன் தொடர்ச்சியாக நாம் படிக்கின்ற போது யோவான் 12வது அதிகாரத்தின் 1வது வசனத்திலே பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். எந்த ஒரு இடத்துல ஆண்டவர் மரித்து போன ஒரு மனிதனை உயிரோடு எழுப்பியது நிமித்தமாக அவரது உயிருக்கு ஆபத்து வந்த ஒரு சூழலில் தற்காலமாக அந்த இடத்தை விட்டு கடந்து சென்ற ஆண்டவர் மீண்டும் தன்னுடைய சிலுவையினில் தான் நிறைவேற்ற இருக்கக்கூடிய நற்செயலுக்கு ஏதுவாக அவர் வருகின்ற போது அவர் பெத்தானியாவுக்கே வருகின்றவராக இருக்கின்றார். அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் தன் சிநேகிதனாகிய லாசருவுக்காக ஜெபித்த ஜெபத்தில் அவர் எவ்வளவு உண்மை உள்ளவராக இருக்கின்றார். ஆண்டவர் இயேசு லாசருவின் கல்லறையின் அடகிலே கண்ணீர் விட்டார் என்று சொல்லுகின்ற போது அவர் ஆவியிலே கலங்கி கண்ணீர் விட்டார் என்று சொல்லுகின்ற போது ஆண்டவர் இயேசு லாசருவையும் அவருடைய குடும்பத்தையும் இந்த பெத்தானியா கிராமத்தையும் எவ்வளவு நேசித்திருந்தார் என்று சொல்லுவது அங்கே வெளிப்படுகின்றதாக இருக்கின்றது. ஆக சிலுவையும் நற்செயலும் என்று சொல்லுகின்ற போது இந்த கிராமத்தினில் ஆண்டவர் வருகின்ற போது ஒரு குடும்பம் அவருக்கு நற்செயல் செய்கின்றதாக இருக்கின்றது. தமிழ் சமூகம் என்று சொல்லுகின்ற போது அது கைமாறு கருதாது செயல்படுகின்ற ஒரு சமூகம், வந்தோரை வாழ வைக்கின்ற சமூகம் என்று சொல்லுவதுதான் தமிழ் சமூகத்திற்கு கூடிய தனிச்சிறப்பு என்று பல காரியங்களை நாம் கூறலாம். அதுபோல ஆண்டவர் இயேசுவினிடத்திலிருந்து ஒரு நன்மையை பெற்றுக்கொண்ட இந்த குடும்பமும் இந்த பெத்தானியா சமூகமும் ஆண்டவருக்கு கைமாறு செய்கின்ற வண்ணமாக கடந்து வருகின்ற ஒரு சூழலை நாம் இங்கே காண்கின்றோம். ஆக சிலுவையும் நற்செயலும் என்று சொல்லுகின்ற போது இங்கே ஆண்டவர் இயேசுவிற்கு அல்லது சிலுவையை நோக்கி பயணிக்கின்ற ஆண்டவர் இயேசுவுக்கு இவர்கள் எவ்வளமாக நற்செயல் செய்தார்கள் என்று சொல்லுகின்ற போது முதலாவதாக அவர்களுடைய உபசரிப்பின் மூலமாக அவர்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டியின் மூலமாக ஆண்டவர் இயேசுவுக்கு அவர்கள் நற்செயல் புரிகின்றவர்களாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். யோவான் 12வது அதிகாரத்தின் 2வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். டின்னர் இஸ் அரேஞ்ச்ட் ஃபார் ஜீசஸ். வனாந்திரமான ஒரு இடத்துல தங்களுடைய வீட்டுக்கு வந்து ஆண்டவர் செய்த இந்த ஒரு அதிசயமான காரியத்தை கண்டு வாழ்வு பெற்றிருக்கின்ற இவர்களுடைய வாழ்வினில் ஆண்டவர் ஏற்படுகின்ற ஒரு அசரியமான சூழ்நிலையில் வனாந்திரமான இடத்திற்கு செல்லுகின்றார். மீண்டும் அந்த வனாந்திரமான இடத்திலிருந்து ஆண்டவர் திரும்பி வருகின்ற போது வனாந்திரத்திலிருந்து வருகின்ற ஒரு நபருக்கு என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டிய ஒரு அவசியமானதாக இருக்குமோ அதை செய்கின்ற ஒரு சமூகமாக இந்த பெத்தானியா சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த லாசருவும் அவருடைய சகோதரிகளும் மேற்கொள்ளுகின்றவர்களாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஒருவேளை மற்ற நற்செய்தி நூலாளர்கள் அதை வெவ்வேறு கோணத்திலே சொல்லுகின்றார்கள். ஒரு நற்செய்தி நூலால் சொல்லுகின்ற போது அவர் பரிசேயனுடைய வீட்டிலே
பந்தி அமர்ந்தார் என்று குறிப்பிடுகின்றார். இன்னொருவர் அவர் சீமோனுடைய வீட்டிலே என்றெல்லாம் சொல்லி அங்கே சொல்லுகின்றார்கள். எனினும் இங்கே யோவான் நற்செய்தி நூல் ஆசிரியர் குறிப்பிடுகின்ற போது ஆண்டவர் இயேசு தன்னுடைய சிநேகிதனாக இருக்கக்கூடிய லாசரு என்னும் மார்த்தாள் மரியாள் என்பவர்களோடு கூட பந்தி அமர்கின்றவராக இருக்கின்றார் என்று சொல்லுகின்ற போது அதிகமாக இது லாசருவின் வீட்டிலேயே ஆண்டவர் அனுசரித்த ஒரு இரவு விருந்தாக இருக்கலாம் என்று நாம் யூகிப்பதற்கு எண்ணுவதற்கு ஏராளமான ஏதுக்கள் அதில் நிறைந்திருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆக இந்த நற்செயல் புரிதல் என்று சொல்லுவது கைமாறு கருதாது ஆண்டவருக்காக சேவை செய்கின்ற அனுபவத்தை அவருடைய வாழ்வினில் வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஏனென்று சொன்னால் லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 10வது அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற போது அங்கும் ஆண்டவர் இயேசு இந்த குடும்பத்தை தன்னுடைய ஊழிய பாதையிலே இன்னொரு சூழலில் அவர் சந்தித்ததை நாம் காண முடியும். லூக்கா 10வது அதிகாரத்தின் 38வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, பின்பு அவர்கள் பிரயாணம் பண்ணுகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டு அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலையில்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்று சொல்லுகின்ற நிலைமையிலே அங்கே ஆண்டவருக்காக போஜனத்தை ஆயத்தம் செய்வதிலே உற்சாகமாக செயல்படுகின்ற மார்த்தாளை குறித்து நாம் காண்கின்றோம். ஆக ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த சிலுவையும் நற்செயல் புரிதலும் என்று சொல்லுகின்ற போது நிறைய கேரக்டர்ஸ் யோவான் 12வது அதிகாரத்தில் 1லிருந்து இந்த 10 வசனத்திற்குள்ளதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் மார்த்தாளும் ஆண்டவருக்கு சேவை செய்கின்றவராகத்தான் இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆக இந்த ஒரு உபசரிப்பு என்று சொல்லுகின்ற போது விருந்தில் 12வது வசனத்திலே நாம் படிக்கின்றோம். யோவான் 12:2 அங்கே அவருக்கு விருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவரோடு கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான். வீட்டுக்கு வந்திருக்கிறவங்களை வீட்டுக்கு ஹாலில் உட்கார வச்சுக்கிட்டு வீட்டு உடைமையர்கள் எல்லாரும் கிச்சனுக்குள்ளே போய் நின்று உணவு பதார்த்தங்களை ஆயத்தம் செய்தால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது. அப்போ என்ன செய்வாங்க? அட்லீஸ்ட் வீட்டில் உள்ள ஒரு ஆளாவது என்ன செய்யுங்க, வந்திருக்க கூட கெஸ்ட்டு கூட நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க, நாங்கள் வீட்டில் உள்ள மற்ற காரியங்களை ஆயத்தம் பண்ணுவோம் என்று சொல்லுவார்கள். அப்படி என்று சொல்லுகின்ற போது அவர்களுக்கும் இந்த உணவு பரிமாறுவதற்கும் ஆயத்தம் செய்வதற்கும் தொடர்பில்லை என்று கூறுவதில்லை, மாறாக they share that responsibility என்பதை நாம் அங்கே காண்கின்றோம். ஆக இந்த ஒரு குடும்பம் ஆண்டவருக்கு உபசரிக்கின்ற ஒரு குடும்பமாக, மனமு வந்து செயல்படுகின்ற ஒரு குடும்பமாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆக ஒரு தமிழ் புத்தாண்டு தின ஞாயிறாக நம்ம இந்த ஞாயிறை அனுசரிக்கின்ற போது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற போது ஒரு சேவையை எதிர்பார்க்கின்றார். சிலுவை சார்ந்த ஒரு சேவை. சிலுவை சார்ந்த ஒரு சேவை என்று சொல்லுவது அது உபசரிப்பிலே வெளிப்படுகின்ற ஒரு சேவை என்பதை திருமறை நமக்கு தெளிவாக கற்றுத்தருகின்றதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அதைத்தான் எபிரேயருக்கு எழுதிய நிருபத்திலே நாம் படிக்கின்ற போது, எபிரேயருக்கு எழுதிய ஹீப்ரூஸ் சாப்டர் 13 verse 2 13வது அதிகாரத்தின் 2வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு என்று கூறுகின்றார். அதே அதிகாரத்தின் 16வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, அன்றியும் நன்மை செய்யவும் நாம் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆக ஒரு புதிய ஆண்டினை அல்லது ஒரு புத்தாண்டினை கொண்டாடுகின்ற ஒரு மனநிலையோடு ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து இறைவார்த்தைகளை நாம் கேட்கின்ற போது சிலுவையும் நற்செயல் புரிதலும் என்று சொல்லுவது ஒரு உபசரிக்கின்ற ஒரு சமூகமாக நம்முடைய சமூகம், நம்முடைய வாழ்வு மலர வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்முடைய வாழ்வினிலே எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். ஒருவேளை நம்மில் நிறைய பேர் தமிழகத்திலிருந்து வளர்ந்து வந்த பிள்ளைங்களாக இருக்கலாம். ஆனால் இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து வருகின்ற பிள்ளைகளுக்கு நாம் தமிழ் மரபுகளை எவனமாக அவருடைய வாழ்வில் கல்டிவேட் பண்ணுகின்றோம் என்பதையும் இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்பது சால சிறந்ததாக அமையும். இரண்டாவதாக
நாம் இங்கே சிந்திக்கின்ற போது இந்த சிலுவையும் நற்செயல் புரிதலும் என்று சொல்லுவது அங்கே ஒரு உயர்வான ஒன்றினை ஆண்டவருக்கு கொடுக்கின்றதை நாம் காண்கின்றோம். 3வது வசனம், யோவான் 12வது அதிகாரத்தின் 3வது வசனத்தை நாம் படிக்கின்றோம். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. ஆக ஆண்டவருக்கு உபசரிக்கின்ற ஒரு குடும்பமாக இருந்தது. அடுத்தது ஆண்டவருக்கு உயர்வானதை கொடுக்கின்ற ஒரு குடும்பமாக இந்த குடும்பம் இருந்தது என்பதை நாம் காண்கின்றோம். ஒருவேளை மரியாள் தான் அதை கொடுத்தானிட்டுள்ளது திருமறையில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் முழு குடும்பமாகத்தான் அதை ஆண்டவருக்கு அவள் கொடுத்தாள் என்று நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். இங்கே அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரினால் அவரை துடைத்தாள் என்று நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை மற்ற நற்செய்தி நூலில் நம்ம படிக்கும்போது இந்த நபரினுடைய பெயர் என்பது சரியாக குறிப்பிடப்படவில்லை, அல்லது அந்த ஸ்திரீயான அந்த பெண்ணை பாவியான ஸ்திரீ என்று கருதுகின்ற கண்ணோட்டங்கள் எல்லாம் அங்கே நிறைந்திருக்கின்றது. ஆனால் யோவான் அந்த நபர் யார் என்று கூறுகின்றார். ஆக அது லாசரு மார்த்தாளுடைய சகோதரி ஆகிய மரியாள் என்று சொல்லுவதை தெளிவாக யோவான் இங்கே வலியுறுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். தன் சிநேகிதனுடைய சகோதரி தன்னை அபிஷேகிக்கின்ற ஒரு அனுபவத்தை இங்கே யோவான் பதிவு செய்து வைக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆக இங்கே ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த பாடு மரணத்திற்கு அவர் ஆயத்தப்படுகின்ற ஒரு சூழலிலேயே, அதாவது இந்த பவனியை, குருத்தோலை பவனியை ஆண்டவர் மேற்கொள்வதற்கு முன்பதாகவே அவரை ராஜாவாக கண்டு அவரை அபிஷேகிக்கின்ற ஒரு பணியை இங்கே மரியாள் நிறைவேற்றுகின்றதை நாம் காண முடியும். ஒருவேளை மற்ற நற்செய்தி நூல்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் இந்த பவனிக்கு பிறகு இந்த நிகழ்வுகள் நடைபெறுகின்றதையெல்லாம் நாம் காண முடியும். அப்படி இந்த நற்செய்தி நூல்களோடு நாம் ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு படிக்கின்ற போது யோவான் நற்செய்தியினுடைய தனிச்சிறப்புகள் என்று சொல்லுகின்ற போது அவைகளிலே ஏராளமான இறை உண்மைகள் நிறைந்திருக்கின்றதை நாம் காண முடியும். எனினும் இங்கே மரியாள் ஆண்டவருக்காக உயர்வான ஒன்றை கொடுக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஒருவேளை இன்னைக்கு ஈகை அல்லது கொடுத்தல் என்று சொல்லுவது, ஈகை அறம் செய்ய விரும்பு என்று சொல்லுவதை போல ஈகை செய்வதையும் தமிழ் மரபு என்று சொல்லுவது ஈகை என்று சொல்லுகின்ற போது ஆர்ம்ஸ் கிவிங் இல்லையா, அதாவது தர்மம் செய்தல் என்பது. ஆக அதை நல்ல உயர்வான ஒரு கண்ணோட்டத்தோடு நாம் செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகம் தனக்கு போகத்தான் தானம் என்று சொல்லுகின்றது. முதல்ல நம்ம நீடு, நமக்கு போன பிறகு என்ன செய்யலாம், எக்ஸ்ட்ரா இருந்தால் கொடுக்கலாம். ஆனால் கிறிஸ்டியன் கிவிங் அப்படி இல்லை, சாக்ரிஃபிஷியல் கிவிங். ஆக ஒரு தியாக மனப்பான்மையோடு நாம் கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே எதிர்பார்க்கின்றார். இங்கே மரியாள் தன்னுடைய சொந்த சகோதரன் மரித்த போது இந்த நளதம் கண்டிப்பாக அவங்க வீட்டில் இருந்திருக்கும். ஆனால் அவள் என்ன செய்யலை, அதை தன்னுடைய சகோதரனுக்கு பயன்படுத்தினதை போல குறிப்பிடப்படவில்லை. அப்போ ஒரு விலையேறப்பெற்ற ஒரு நளதம், ஒன்ஸ் இட் இஸ் புரோக்கன்னா இட்ஸ் கான், அப்படி இருக்கக்கூடிய ஒரு யூசேஜ் உள்ள ஒன்றை அவள் பத்திரப்படுத்தி வைத்து ஆண்டவர் இயேசுவுக்காக அதை அர்ப்பணிக்கின்றதை நாம் காண்கின்றோம். விலையேற பெற்ற ஒன்றை ஆண்டவருக்காக கொடுக்கின்றார். விலை மதிப்பில்லாத ஒன்றை ஈகையாக கொடுக்கின்ற அனுபவமா, அல்லது விலையேற பெற்ற ஒன்றை ஈகையாக கொடுக்கின்ற ஒரு அனுபவமா? சிலுவையும் நற்செயல் புரிதலும் என்பதை நாம் கனெக்ட் பண்ணி சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தவராக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அதோடு இந்த சூழலை நாம் சிந்திக்கின்ற போது இங்கே நளதம் என்கின்ற இந்த தைலத்தை ஆண்டவருடைய பாதங்களிலே அவள் பூசி தன்னுடைய தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள் என்று நாம் காண்கின்றோம். அப்படின்னு சொல்லும்போது in a way she adored God. ஆண்டவர் இயேசுவை
அவள் ஆராதிக்கின்றவளாக மாறுகின்றதை நாம் காண்கின்றோம். தன்னுடைய வாழ்வினை முழுவதுமாக தாழ்மைப்படுத்தி humiliated herself or humbled herself என்று சொல்லுகின்ற நிலைமையில் ஒரு பெண்ணிற்கு தலை முடி என்று சொல்வது அவருடைய மகிமையாக இருக்கின்றது. ஆக அதை ஆண்டவருடைய சமூகத்தில் எடுத்து பயன்படுத்தி அவருடைய பாதங்களை துடைக்கின்றாள் என்று சொல்லுகின்ற போது ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி அவரை மேன்மைப்படுத்துகின்ற ஒரு அனுபவமாக அவருடைய ஈகையானது அமைகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, இந்த செயல் அவருடைய வாழ்விலே நிகழுகின்ற போது அங்கே 3வது வசனத்தினுடைய லாஸ்ட் ஃப்ரேஸில் நாம் படிக்கின்ற போது அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது. The entire house was filled with the fragrance of the perfume. ஆக அந்த பரிமள தைலத்தினுடைய நறுமணத்தினால் நிறைந்த ஒரு வீடாக மாறுகின்றது. ஆக இன்று நம்முடைய நற்கிரியைகள் என்று சொல்லுகின்றவைகள் நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய இல்லங்களிலே நற்கந்தங்களை வீச செய்கின்ற அனுபவம் உடையவைகளாக இருக்கின்றதை இங்கே மரியாள் சிலுவையை நோக்கி பயணிக்கின்ற ஆண்டவருக்கு நற்செயல் புரிவதன் மூலமாக வெளிப்படுத்துகின்றதை நாம் காண்கின்றோம். ஒருவேளை அதுக்கு முந்தின அதிகாரத்தில் நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால், அங்கே ஆண்டவர் இயேசு லாசருவின் கல்லறையின் அண்டையில் நிற்கின்ற போது அவரை உயிரோடு எழுப்புவதற்காக முற்படுகின்ற போது 39வது வசனத்திலே நாம் இவனமாக படிக்கின்றோம். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றால் மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே. ஸ்டிஞ்சிங் நீ சொல்லுகின்ற துர்நாற்றம் வீசுகின்ற ஒரு வாழ்வின் அனுபவத்தில் இருந்து அந்த துர்நாற்றம் வீசுகின்ற வாழ்வின் அனுபவத்தோடு துன்பத்தோடு துயரத்தோடு வாழுகின்ற ஒரு சமூகமாக இந்த குடும்பம் அமைந்து விடாமல் ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தை கொடுத்து அவருடைய சிலுவை கடுத்த செயல்பாடுகளை அவருடைய வாழ்விலே விளங்க செய்து அவருடைய துர்க்கந்தத்தை ஆண்டவர் நற்கந்தமாக மாற்றுகின்றார். அந்த நற்கந்தத்திற்கு கைமாறு கருதாமல் ஆண்டவருக்காக சேவை செய்கின்ற மரியாளினுடைய செயலால் அந்த வீடு முழுவதும் பரிமள தைலத்தினால் நிறைகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக ஆண்டவர் நம்ம வைத்திருக்கக்கூடிய குடும்பமானாலும் சரி, ஆண்டவர் நம்ம வைத்திருக்கக்கூடிய திருச்சபை ஆனாலும் சரி, ஆண்டவர் நம்மை வைத்திருக்கக்கூடிய இந்த சமூகமானாலும் சரி, சிலுவை சார்ந்த ஒரு சேவையை நாம் நமது கடமையாக கொண்டு ஆற்றுகின்ற போது அந்த இடத்திலே நற்கந்தம் வீசும் என்பதை ஆண்டவருக்கு செய்கின்ற இந்த சேவையானது வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கின்ற போது நம்முடைய செயல்கள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கின்றது என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். பவுலப்போஸ்தலன் அதை தான் கொரிந்தியருக்கு 2 கொரிந்தியரில் எழுதுகின்ற போது நாங்கள் கிறிஸ்துவிற்கு நற்கந்தங்களாக இருக்கிறோம் என்று கூறுகின்றார். We are the fragrance of Christ என்று கூறுகின்றார். ஆக சிலுவையும் நற்செயலும் என்று நாம் சிந்திக்கின்ற போது அதிலே நம்முடைய செயல் நறுமண தைலத்தை வீசுகின்ற அந்த வாசனை உடையதாக இருக்கின்றதா என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இன்னும் சிலுவையும் நற்செயல் புரிதல் என்று சொல்லுகின்ற போது நிச்சயமாக நாம் நற்செயல் புரிகின்ற போது there will be a hindrance, there will be a criticism என்று சொல்லுகின்ற அனுபவங்களையும் இந்த சிலுவையும் நற்செயல் புரிதலும் நமக்கு வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். தடைகள் இருக்கும். சேவை செய்ய முற்படுகின்ற போது there will be lot of struggles in our life என்று சொல்லுவதை நாம் காண்கின்றோம். அதைத்தான் யோவான் 12வது அதிகாரத்தின் 4, 5 ஆகிய வசனங்களை குறித்து நாம் படிக்கின்ற போது, அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவருமாகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனது என்ன என்று கேட்கின்றார். யூ ஹவ் வேஸ்டட் 300 பணம் அப்படின்னு சொன்னால், ஒரு திராரியம் அப்படின்னு எடுத்தோன்னு சொன்னால், ஒரு சாதாரண கூலிக்காரன் 1 வருஷம் உழைச்சாதான் மரியாள் உடைத்த இந்த அலபாஸ்டர் இந்த பெர்ஃப்யூமை வாங்க முடியும். ஆக அப்படிப்பட்ட ஒரு உயர்வான மதிப்புடைய ஒன்றை ஆண்டவருக்கு காலில் போட்டு நீ உடைச்சிட்டியே அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு கிரிட்டிசிசம் அங்கு வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக நற்செயல் நாம் ஆண்டவருக்காக செய்கின்ற போது இந்த சமூகம்
நம்மை பார்க்கின்ற விதம் என்று சொல்லுவது நிச்சயமாகவே வித்தியாசமான ஒன்றாகத்தான் இருக்கும். அப்போ நம்ம நற்செயல் செய்யாமல் ஒதுங்கிடலாமா? இல்லை. கிறிஸ்து நம்மை உற்சாகப்படுத்துகின்றார். நாம் இன்னும் நற்செயல் புரிய வேண்டும் என்று சொல்லுவதிலே ஆண்டவர் அங்கே இடையிடுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை யூதாஸ் இப்படி சொன்னதுனால மார்த்தாள் பதில் மொழி சொல்லலை. ஆண்டவரோடு கூட பந்தி அமர்ந்திருந்த லாசரு ஒன்றுமே சொல்லலை. ஆண்டவரோடு கூட வந்திருந்த ஏனைய சீடர்களும் ஒன்றுமே சொல்லலை. ஆனால் யூதாஸ் காரியத்துக்கு ஒரே ஒருத்தர் தான் மறுமொழி கொடுத்தார். இயேசுவானவரே அவருக்கு மறுமொழி கொடுத்தார். தரித்திரர்கள் எப்பொழுதும் உங்கள் கூட இருக்காங்க. அவங்களுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் உங்கள் சேவையை செய்யலாம். ஆனால் ஆண்டவருக்கு செய்கின்ற சேவை என்று சொல்லுவது காலத்தால் செய்கின்ற சேவை என்று கூறுகின்றார். தமிழில் தான் சொல்லுவாங்க, காலத்தால் செய்த உதவி சிறிதனினும் ஞாலத்தில் மான பெரியது. ஒரு சின்ன உதவியாக இருக்கலாம், ஆனால் அந்த சின்ன உதவியை தகுந்த சமயத்தில் நம்ம செய்தோன்னு சொன்னால் அது இந்த முழு உலகத்தை விடவும் பெரிதான ஒன்றாக கருதப்படும் என்று தமிழ் மரபினிலே நாம் இந்த புரிதலை உடையவர்களாக இருக்கின்றோம். ஆக ஆண்டவர் இயேசு தன்னுடைய சிலுவை மரணத்தை நோக்கி ஒவ்வொரு ஸ்டெப்பாக வேக வேகமாக அவர் முன்னோக்கி செல்லுகின்ற போது இங்கே ஆண்டவர் இயேசுவிற்கு தகுந்த சமயத்தில் ஆற்றுகின்ற ஒரு சேவையை மரியாள் செய்து நிறைவேற்றி என்றென்றைக்கும் ஆண்டவருடைய சுவிசேஷம் எங்கெல்லாம் சொல்லப்படுமோ அங்கெல்லாம் அவளை நினைவு கூறுகின்ற ஒரு இடத்தை ஆண்டவருடைய வாயிலேயே அவள் பெற்றுக்கொள்ளுகின்றதை நாம் காண்கின்றோம். இன் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் ஹர் என்று சொல்லுகின்ற நிலைமையிலே ஆண்டவர் அவருக்கென அவள் செய்த நற்செயலை பாராட்டுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக இந்த ஒரு புத்தாண்டு கொண்டாட்டத்தை உடையவர்களாக ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்வினை சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த லெந்து காலங்களுக்குள்ளதாக இருக்கின்ற போது சிலுவையும் நற்செயல் புரிதலும் நம்முடைய வாழ்வினில் எவ்வண்ணமாக வெளிப்படுகின்றது என்பதை சிந்தித்து பார்த்து ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி வர ஆண்டவர் நம்ம ஒருவருக்கு உதவி செய்து நம்மை மென்மேலும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.